அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நம்முடைய சேனலில் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் கொடுத்துருக்கோம். எல்லா பரிகாரமும் எல்லாருக்குமே கை கொடுக்குமானா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு சில பரிகாரங்கள் கை கொடுக்கும், சிலருக்கு முருகனுடைய வழிபாடுகள் கொடுக்கும், சிலருக்கு அம்பாளுடைய வழிபாடுகள் கை கொடுக்கும். அப்படி அவங்கவுங்கள கர்ம வினைகள் அந்த வினை பிரகாரமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகின்ற ஒரு எளிமையான ஒரு வழிபாடு, இந்த பரிகாரம் எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, இதிலேருந்து எப்படி வெளியில் வரதுனே தெரியல அப்படின்னு மனசு அப்படி குழம்பி நிற்போம் பார்த்திங்களா. அப்படி ஒரு குழப்பமான ஒரு நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்பாளுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். நிச்சயமாக எண்ணி 4 வாரத்துக்குள்ளே உங்களுடைய அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீருங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குண்டு மஞ்சளுடைய பரிகார முறை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி வந்தால், ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம். தொடர்ந்து மாற்றி மாற்றி பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த குடும்பமே நமக்கு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். என்னடா இது இப்படி நம்ம வீட்டில் மாறி மாறி அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கே, இதற்கு என்னதான் ஒரு நமக்கு வழி. நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தவங்களுடைய ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குமோ, பில்லியாக இருக்குமோ, சூனியமாக இருக்குமோ, அப்படி வேறு மாதிரி பிளாக் மேஜிக் அப்படி யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வச்சுட்டாங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு யோசிக்கின்ற அளவுக்கு நம்மளை அந்த பிரச்சனை அப்படியே மூழ்கடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு கவலைகள் அப்படியே ஏதாவது இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளும் பலவிதமாக மண்டையை போட்டு யோசிச்சுட்டே இருப்போங்க. இப்படி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, எங்களுக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான ஒரு குண்டு மஞ்சள் பரிகாரத்தை தாராளமாக 200% நீங்கள் நம்பி செய்யலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், குண்டு மஞ்சள் அப்படின்னாலே தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தி குண்டு மஞ்சளுக்கு இருக்குது. இந்த ஒரு குண்டு மஞ்சள் ஆனது நம்மளுக்கான ஆன்மீகத்துக்கும் சரி, நமக்கு சயின்டிஃபிக்காகவும் நிறைய பயன்கள் இதில் இருக்குது. எல்லா விதமான பூஜைகள், நமக்கு புனஸ்காரங்கள், நம்ம ஒரு கோவிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், செவ்வாய் வெள்ளிக்கிழமை எந்தவித பூஜையாக இருந்தாலும் மஞ்சள் இடம்பெறாத எந்த பூஜையுமே கிடையாது. ஏன்னா மஞ்சள்னாலே நமக்கு சுப நிகழ்வுகளை நமக்கு திருப்பி திருப்பி நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த மஞ்சள். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது அப்படின்னா கூட ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வச்சு நீங்கள் சுவாமி ரூமில் இந்த மஞ்சளை வைத்து நம்ம பூஜை பண்ணுறதன் மூலமாக இந்த மஞ்சள் வச்சு நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும், அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய மங்கள நிகழ்வுகள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் அப்படின்னாலே குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். அதனால தான் நமக்கு மஞ்சள் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக குரு நமக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவார். அதனால தான் தடைகள் எல்லாம் போகுது. அந்த திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும், வேறு சுப காரியங்களாகட்டும், இல்லை நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது தான் இந்த மஞ்சள். அப்படிப்பட்ட மஞ்சள் வச்சு நம்முடைய வீட்டில் செய்ய போகின்ற ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இந்த விஷயத்தை நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க செய்யணும். வெள்ளிக்கிழமை எல்லாருமே காலையில் குளித்து நம்ம சுத்தபத்தமாக நம்முடைய வீட்டில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம். அப்படி தீபம் ஏற்றிட்டு அது ராகு காலம் யமகண்டம் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடை, பூஜா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மளிகை கடை, இந்த எல்லா கடையிலையுமே நமக்கு இந்த குண்டு மஞ்சள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு ஒரு 1/4 கிலோ மட்டும் நீங்கள் மஞ்சள் வாங்கிக்கோங்க. உங்களால் முடியும், வசதி இருக்குன்னா தாராளமாக 1/2 கிலோ மஞ்சள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு மினிமம் ஒரு 1/4 கிலோ மஞ்சள் நம்ம வாங்கிட்டாலே போதும். அந்த 1/4 கிலோ மஞ்சளை வாங்கி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு உங்களுடைய பூஜை அறை இருக்குது பார்த்தீங்களா, பூஜை அறையில் நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு பித்தளை தட்டு இல்லாட்டி ஒரு தாம்பாளம், அதில் அப்படியே அந்த மஞ்சளை மட்டும் கொட்டி அப்படியே பரத்தி அப்படியே கால்படாத இடமா பார்த்து ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இவ்வளோ தான் நம்ம செய்ய போகின்ற ஒரே ஒரு விஷயம். இதில் நம்ம இப்படி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மொத்தம்
4 வாரங்கள் இதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி சின்னதான ஒரு பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு ஒரு 1/4 கிலோ மட்டும் நீங்கள் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த தாம்பாளத்தில் கொட்டி வச்சுருங்க. ஏன்னா மஞ்சளானது கவர்லேயே அப்படி வைக்க நம்ம மொத்தம் 4 வாரங்கள் இது மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். 4 வாரம் இப்படி வச்சிருச்சுன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பூச்சி வரத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் தாம்பாளத்தில் இப்படி காற்று நல்லா படுற மாதிரி நீங்கள் ஒரு ஓரமாக சுவாமி ரூமில் எடுத்து வச்சுருங்க. இந்த மஞ்சள் 4 வார வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாட்களில் எப்போயாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஷினில் போயிட்டு நீங்கள் கொடுத்து அந்த மஞ்சளை பொடியாக்கி மஞ்சள் தூளாக நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்துருங்க. அதிகபட்சமாக நமக்கு 1 கிலோ கிட்டக்க மஞ்சள் வந்திருக்கும். இந்த மஞ்சளை ஒரு செவ்வாய்க்கிழமை, ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வச்ச மஞ்சளை செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கான ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில், சிவன் கோவிலாக இருக்கட்டும், பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், எல்லா இடமும் அம்பாள் மகாலட்சுமி தாயார், பார்வதி தேவியோட விக்கிரகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நீங்கள் சொல்லி கூட கொடுக்கலாம் அந்த கோவில் ஐயர்கிட்ட, இது மாதிரி ஒரு வேண்டுதலுக்காக தரோன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் பொடியை நம்ம இது மாதிரி அம்பாளுடைய அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்குறப்ப நிச்சயமாக அம்பாளுக்கு நம்ம கையால் இது மாதிரி வேண்டி ஒரு காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி வாரம் இப்படி செஞ்ச அந்த மஞ்சளை இப்படி நம்ம அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பண்ணுறப்ப எப்படி அம்பாளுடைய மனமானது குளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், தடைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகி குடும்பத்தில் அந்த நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, மங்கள நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. இது எல்லாமே நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு கோவில் சாஸ்திரி சொன்ன ஒரு பரிகார முறை. அதனால் எதிலெல்லாம் காரிய தடைகள் வந்துட்டுருக்கோ, எதிலெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு ஆயிட்டுருக்கோ, வீட்டில் இப்படி கஷ்டம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு, இல்லாட்டி மனசில் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், சங்கடங்கள், இப்படி நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடங்கள் இது மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக நம்ம பண்ணலாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்படி 1 கிலோவையும் எப்படி ஒரே கோவிலுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 2-3 கோவிலுக்கு நாங்கள் கொடுக்குவோன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 2-3 பக்கத்தில் சின்ன கோவில் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி அந்த கோவில்களுக்கான அந்த பூஜைக்கு இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நமக்கு வரக்கூடிய இப்போ இது மாசி மாதம், அடுத்து பங்குனி, சித்திரை, இது எல்லாமே அம்பாளுக்கான விசேஷமான அபிஷேகங்கள் நிறைய பண்ணுவாங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் எல்லா கோவில்களுமே அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும். அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த 4 வாரம் நல்ல அம்பாளை மனசார வேண்டி இந்த குண்டு மஞ்சளை மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு இப்படி மஞ்சளால் நம்ம அபிஷேகம் செஞ்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும், கஷ்டங்கள் எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே சரியாயிருங்க. அதனால் ஒரு தடவை இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த குடும்பத்தில் ஏதாவது மிகப்பெரிய கஷ்டங்கள் வரப்போ நிச்சயமாக இது மாதிரி கோவில்களுக்கு மஞ்சள் தானத்தை நம்ம ரெகுலராக செய்ய ஆரம்பித்தாலே குடும்பத்தில் கஷ்டங்கிற ஒரு பேச்சுக்கு நமக்கு என்றைக்குமே இடமே இருக்காது. அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. அம்பாளுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.